கல்யாணம் ஆகிடுச்சுனாலே இந்த சொசைட்டி நம்ம கிட்ட வைக்கிற அடுத்த கொஸ்டின், குட் நியூஸ் எப்போ சொல்ல போறீங்க? அதுவும் 4 வருஷமா குழந்தை இல்லை, சொல்லவா வேணும்? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை நீ இந்த ஹாஸ்பிட்டல் போய் சீக்கிரமே குழந்தை கிடச்சிடும், இல்லை அந்த கோவிலுக்கு போ. இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் வேற. சரி 10 நாள் அம்மா வீட்டுக்கு போய் ஹாப்பியாக நின்றுட்டு வரலான்னு போனால், இங்கே பாரு அவளுக்கு குழந்தை இல்லாதனால தான் சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டா, இல்லை இவளுக்கு டைவர்ஸ் ஆக போகுது போல், இந்த மாதிரி ஆயிரும் காசிப். ஸ்டார்டிங் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நானே ஹஸ்பண்டும் உட்காந்து சிரிச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நானே ஹஸ்பண்டும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். பட் அந்த 1000 சண்டையில் ஒரு ரீசன் கூட குழந்தை இல்லைங்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நானும் அவங்களும் எவ்வளோ சண்டை வந்தாலும் உன்னால தான் என்னால் தான் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணி நாங்கள் என்றைக்குமே சீப்பாக இந்த மாதிரி சண்டை போட்டதும் கிடையாது. குழந்தைங்கிறது லைஃப்பில் முக்கியமான விஷயம் தான். பட் அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் லைஃப்பை ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எங்களை மாதிரி நீங்களே ஹாப்பியாக இருங்க.